Hi friends, வணக்கம் and welcome to Kanna's Kitchen தமிழ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேஸ்டியான மிகவும் இலகுவாக வீட்டிலேயே செய்யக்கூடிய மார்ஷ்மெலோஸ் எப்படி செய்யறங்கற பார்க்கலாம் வாங்க. நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்கிறதை செலக்ட் பண்ணுங்க. மார்ஷ்மெலோஸ் செய்கிறதுக்கு மிக முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் தான். இந்த ஜெலட்டின்ல இருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு கப்பில் போட்டு 1 கப் சுடுதண்ணி விடுங்க. சுடுதண்ணியை விட்டு ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு சைடில் வையுங்க. சிலவில் டக்குன்னு உங்களுக்கு கரையாது. அப்படி கரையாது இருக்கிற நேரத்தில் இன்னொரு சுடுதண்ணி உள்ள பாத்திரத்தில் இந்த கப்பை வச்சு அதை கரைச்சிட்டே இருங்க. அப்போ அந்த சூட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரத்தில் அதை நல்லா கரைப்பட்டு வந்துடும். அதாவது டபுள் பாயில் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கரைஞ்சிடும். இப்போது இன்னொரு பேனில் சீனி 2 கப் எடுத்துக்குங்க. அதோட நார்மல் வாட்டர் 1 கப். இதை நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு இதை நாம் இப்போ பாகு காய்ச்சணும். இந்த மாதிரி நல்லா பொங்கி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இந்த டைமில் நீங்கள் பாகை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு தண்ணி ஒரு சின்ன ஒரு கப்பில் எடுத்துகிட்டு இப்படி இந்த பாகிலேருந்து கொஞ்சத்தை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கையால் பிடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வரணும். இந்தளவு பாகு பதம் வந்தது. நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற அந்த ஜெலட்டின் கலவையை இப்போ இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன்லேயே இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணித்தியாலம் இல்லை 1 மணித்தியாலம் ஆற வச்சுட்டு நல்லா இனி பீட் பண்ணி எடுக்கணும். பீட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த ஸ்டாண்ட் மிக்ஸை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட சாதாரண ஹேண்ட் பீட்டர் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மார்ஷ்மெலோ செய்கிறதுக்கு கட்டாயமாக ஏதாவது ஒரு பீட்டர் வேணும். கையால் செய்ய முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரை பீட் பண்ணியிருக்கு. பீட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு வெள்ளை நுரை மாதிரி வந்திருக்கு. இது இன்னும் பத்தாது. திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி இது விழணும். இது சரியான பதம். இப்போது இதில் கொஞ்சமாக வனிலா சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து இன்னும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் பவுடர் சுகர். சீனியை கொஞ்சம் அரைச்சிடுங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருந்தால் அதில் இருந்து 1 கப் எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டையும் ஒரு அரித்தட்டில் போட்டு நீங்கள் மார்ஷ்மெலோ ஊற்றுற பாத்திரத்தில் நல்லா அரித்து அதை டஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் நாம் இப்போ பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிற மார்ஷ்மெலோஸ் மிக்சர். இதில் நாங்கள் 3ஆக பிரித்து 3 கலர்ஸ் சேர்க்க போகிறோம். அப்போ முதல்ல நான் ஒயிட் கலரை இதில் சேர்த்துக்கிறேன். முதல்ல நீங்கள் மார்ஷ்மெலோ செட் பண்ணுற பாத்திரத்தில் ஆயில் பேப்பர் ஒன்று போட்டுட்டு தான் அந்த டஸ்ட் பண்ணணும். டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மார்ஷ்மெலோ மிக்சரை ஊற்றுங்க. ஒரு சில்வர் ஸ்பூனை நல்லா ஹாட் வாட்டரில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போது ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு அந்த மிக்சர். அடுத்ததாக பிங்க் அதில் சேர்க்க போகிறேன். மிகுதியாக உள்ள கலவையில் நான் இப்போ 2-3 ட்ராப் பிங்க் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அதிலிருந்து ஹாஃப் மட்டும் இப்போ இதில் ஊற்றுங்க. ஏன்னா நாங்கள் 3 லேயர்ஸ் இதில் போட போகிறோம். மிகுதியாக இருந்த எல்லா கலவைக்குள்ளேயும் நான் பிங்க் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணினான். இப்போது இந்த ஹாஃபை இதில் ஊற்றிட்டு மிகுதியாக இருக்கிற அந்த ஹாஃப் கலவையில் 2-3 ட்ராப்
ப்ளூ சேருங்க. அப்போ ப்ளூவை நீங்கள் சேர்த்திங்கன்னா பிங்கோட ப்ளூ சேர்ந்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைட் பர்பிள், அதாவது வைலட் கலர் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாத்திரத்திலேயே நான் 3 கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா மார்ஷ்மெலோ கலர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதால பாத்திரங்களை நீங்கள் மாற்றி மாற்றி எடுக்கக்குள்ளே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கும். அதனால் நான் ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணியே 3 கலர்ஸையும் வந்து நான் இப்போ செய்து முடிச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஊற்றினா பிறகு மறுபடியும் ஒரு தடவை இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் சுகர் மிக்சரை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விடுங்க. இனி இதை நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணித்தியாலம் வச்சுட்டு எடுங்க. மார்ஷ்மெல்லோ ரெடி ஆச்சு. இந்த மார்ஷ்மெல்லோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னோடய மகள் தான் செய்திருக்கிறா. மார்ஷ்மெல்லோ நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இனி இந்த ஆயில் பேப்பரை பிரித்து விட்டுருங்க. இந்த மார்ஷ்மெலோ செய்கிறதுக்கு நான் வந்து இந்த டிஃபின் பாக்ஸ் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது அந்த டிஃபின் பாக்ஸ் ஷேப்லேயே வந்திருக்கு. ஸ்கொயர் கட் பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மூணு கலர்ஸும் சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸில் இந்த மார்ஷ்மெலோவை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் சுகர் மிக்சரை போட்டு கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாது. கடைசியாக எல்லா பீசஸும் வெட்டி முடித்த பிறகு அந்த கார்ன்ஃப்ளவரில் போட்டு பிரட்டி எடுங்க எல்லா பீசஸையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.